இந்த பிளேட்ல பாத்தீங்கன்னா நம்மகிட்ட நிறைய ஷேப்ல இருக்கு, நிறைய டிசைன்ஸ்ல இருக்கு. ஏன்னா இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப், இதெல்லாம் நம்ம தாம்பூல தட்டு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதுலயே பாத்தீங்கன்னா ஹார்டின் டைப்பு, அதுலயே பாத்தீங்கன்னா ஃப்ளவர் டைப், இதெல்லாம் நிறைய மாடல்ஸ் இருக்கு நம்மகிட்ட. இதெல்லாம் பாத்தீங்கன்னா பூ கூட மாதிரி, பூ ஃப்ளவர் வாஷ் எல்லாம் போட்டு வைக்கிற மாதிரி, இந்த மாதிரி நிறைய டைப்ஸ்லாம் நம்மகிட்ட பிளேட்ஸ் இருக்கு. இதுல ஓவலு, ரவுண்டு, இந்த மாதிரி ஏகப்பட்ட டிசைன்ஸ்லாம் நம்மகிட்ட பிளேட் வெரைட்டிஸ் இருக்கு. பிளேட் வெரைட்டிஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும், அதே மாதிரி உங்களுக்கு ஃபங்க்ஷனுக்கும் கிராண்டா இருக்கிற மாதிரியே நம்மகிட்ட செட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஃபங்க்ஷன் வந்து நீங்க பிளேட் எடுத்துருவீங்க, ஃப்ரூட்ஸ் வாங்கி டெக்கரேஷன் பண்ணிடுவீங்க, அதெல்லாம் வச்சு ஒரு சபையில வச்சிருவீங்க. ஆனா இந்த ஃபங்க்ஷன் வந்து எந்த ஃபங்க்ஷன் சொல்லி பாக்குறவங்களுக்கு தெரியணும்ல, அது நீங்க ஃபங்க்ஷன் சொல்லாமலே அவங்க எப்படி கண்டுபிடிக்கணும்னா இந்த மாதிரி கான்செப்ட் டால்ஸ் வச்சுதான் அவங்க சொல்லுவாங்க. இப்போ இது பாத்தீங்கன்னா ஒரு வளகாப்பு ஃபங்க்ஷன், இது பொண்ணு பிளஸ் ஹஸ்பண்ட், அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கிற மாதிரி, ஒரு பிரெக்னென்ட் லேடி இருக்கிற மாதிரி நம்ம செட் பண்ணியிருப்போம். இந்த மாதிரி கான்செப்ட் ஒரு சபையில நீங்க தட்டு வைக்கிறீங்க, தட்டு கூட பார்த்தீங்கன்னா இது சென்டர்ல இது ஒரு ஹைலைட் பண்ணி இது சுத்தி தட்டு வைக்கும்போது உங்களுக்கு பார்க்கறதுக்கு ஃபங்க்ஷன் வந்து கிராண்டா இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கு தேவையான எல்லா டால்ஸும் நம்மகிட்ட இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா என்கேஜ்மெண்ட் டால்ஸ், இது பாத்தீங்கன்னா சீர்லயே பாத்தீங்கன்னா இப்போ பொண்ணுக்கு தண்ணி ஊற்றுவாங்க பாத்தீங்களா, அந்த தண்ணி ஊத்துற கான்செப்டுக்கு ஏற்ற மாதிரி இப்போ 3 பேர் தண்ணி ஊத்துறது, சீர் பொண்ணு உட்காந்துட்டு இருக்க மாதிரி முன்னாடி கூட இருக்கிற மாதிரி ஃபுல் செட்டப் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். தனியா போயிட்டு நான் அதை பண்ணணும், நான் அங்கே போய் பிளேட் எடுத்து வந்து நானே டெக்கரேஷன் பண்ணணும், அந்த மாதிரி நீங்க எந்த ஒரு டென்ஷன் எடுத்துக்க வேண்டாம். உங்க டென்ஷன் எல்லாம் நம்மகிட்ட கொடுத்துட்டீங்கன்னா போதும், நானே உங்களுக்கு ஃபுல்லா கிராண்டா பண்ணி கொடுத்து ஃபுல்லா கவர் பண்ணி கொடுத்துருவோம். ஃபங்க்ஷனை ஹாப்பியா பண்றது எங்க வேலை. உங்க ஃபங்க்ஷன் நீங்க சந்தோஷமா இருந்தா போதும், மற்றபடி எல்லாத்தையும் நான் பார்த்துப்பேன், உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. நம்மளுடைய கடையை பத்தியும் நம்மளுடைய கடையில என்ன மாதிரியான யூனிக்கான ஐட்டம்ஸ் கிடைக்குது பத்தி நம்மளுடைய வியூவர்ஸ்க்கும் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் சொல்லிடுங்க. கண்டிப்பா சொல்லிடலாம்னா, இப்போ நம்ம கடையில பாத்தீங்கன்னா சீர்வரிசைக்குன்னு ஸ்பெசிஃபிக்கா நம்ம கடையை வச்சிருக்கோம். அதாவது எல்லாரும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஐட்டமும் ஒவ்வொரு இடத்துல வாங்குவாங்க, நம்மகிட்ட அப்படிலாம் இல்லை. ஒரு ஃபங்க்ஷன் உங்க வீட்டுல ஒரு என்கேஜ்மெண்ட்டோ ஒரு வளகாப்போ சீரோ வச்சிருக்கீங்கன்னா அப்படியே நம்ம கடைக்கு வந்தீங்கன்னா நம்ம கடையிலேயே உங்களுக்கு A to Z எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். தட்டுல இருந்து வைக்கிற டெக்கரேஷன் ஐட்டம்ஸ்ல இருந்து எல்லாமே உங்களுக்கு நம்ம கடையிலேயே வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போய்க்கலாம். நீங்க அதோட ஐட்டம்ஸ்லாம் உங்களுக்கு நான் அப்படியே ஒவ்வொன்றா சொல்றேன், வந்து பாருங்க வாங்க. நம்ம கடையோட பேருங்க, எவ்வளவு வருஷமா அதை பண்ணிட்டு இருக்கீங்க சொல்லுங்க. ஆனா இப்போ நம்ம கடை பாத்தீங்கன்னா ரித்திக் ரிஷான்னு சொல்லிட்டு நம்ம கடை பேரு. அதே இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பிரான்ச்சில் சீர்வரிசை தட்டு கடை கொஞ்சம் பேர் எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 14 to 15 இயர்ஸாக நம்ம இந்த சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம பிரான்ச்சஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 பிரான்ச் இருக்கு. கோயம்புத்தூர், திருப்பூர். கோயம்புத்தூர்ல 2 பிரான்ச் இருக்கு, திருப்பூர்ல ஒரு பிரான்ச் இருக்கு. நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு எல்லா இடத்துலயும் நம்ம சர்வீஸும் அவைலபிள் இருக்கு. நீங்க எங்க இருந்தாலும் நம்மகிட்ட வந்து நீங்க என்ன வேணுங்கிறத நம்மகிட்ட வாங்கிக்கலாம். உங்களுக்கு டோர் ஸ்டெப்ல வந்து சர்வீஸ் பண்ணுவீங்க. உங்களுக்கு எந்த இடத்துல வந்து பண்ணி கொடுக்கறதா இருந்தாலும் நம்ம வந்து உங்களுக்கு பிளே டெக்கரேஷன் இருந்தாலும் சரி, ஈவெண்டா இருந்தாலும் சரி, A to Z நம்மளே பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா சீர்வரிசை ஃபங்க்ஷனுக்கு தேவையான தட்டு தான் பார்க்க போறோம். தட்டுலயே பாத்தீங்கன்னா கஸ்டமருக்கு வந்து இப்போ ஈஸியா ஒன் டைம் யூஸ் அந்த மாதிரி கஸ்டமர்ஸ் இருப்பாங்கல்ல, இந்த ஒரு ஃபங்க்ஷனுக்காக மட்டும் தான் நான் இந்த பிளேட் வாங்க வரேன், இதுக்கப்புறம் இது எனக்கு யூஸே இல்லை அப்படிங்கிற கஸ்டமருக்காக தான் இந்த மாதிரி பிளேட்ஸ் நம்ம காட்டுட்டு போறோம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா சில்வர் கோட்டிங் பிளேட், ஃபைபர் பிளாஸ்டிக்னு சொல்லுவாங்க இந்த பிளேட்லாம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்மகிட்ட ஒரு 50 rupeesல இருந்து பிளேட் ஸ்டார்டிங் பிரைஸ்ல இருக்கு. இதெல்லாம் கஸ்டமர் ஒன் டைம் பர்ச்சேஸ் பண்ணி டெக்கரேஷன் பண்ணி அப்படியே ஃபங்க்ஷன்ல கொடுத்துட்டு வந்தாலும் ஓகே தான், இதை அடுத்த டைம் அவங்க யூஸ் பண்ணலைனாலும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா இதோட ஒர்த்து உங்களுக்கு அந்த அளவுக்கு தான் இருக்கும். பாக்குறதுக்கு நல்ல வெள்ளி தட்டு மாதிரி உங்களுக்கு ஃபினிஷிங் இருக்கும். இந்த பிளேட்ல பாத்தீங்கன்னா நம்மகிட்ட நிறைய ஷேப்ல இருக்கு, நிறைய டிசைன்ஸ்ல இருக்கு. ஏன்னா இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப், இதெல்லாம் நம்ம தாம்பூல தட்டு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதுலயே பாத்தீங்கன்னா ஹார்டின் டைப்பு, அதுலயே பாத்தீங்கன்னா ஃப்ளவர் டைப், இதெல்லாம் நிறைய மாடல்ஸ் இருக்கு நம்மகிட்ட. இதெல்லாம் பாத்தீங்கன்னா பூ கூட மாதிரி, பூ ஃப்ளவர் வாஷ் எல்லாம் போட்டு வைக்கிற மாதிரி, இந்த மாதிரி நிறைய டைப்ஸ்லாம் நம்மகிட்ட பிளேட்ஸ் இருக்கு. இல்லை ஓவலு, ரவுண்டு, இந்த மாதிரி ஏகப்பட்ட டிசைன்ஸ்லாம் நம்மகிட்ட பிளேட் வெரைட்டிஸ் இருக்கு. பிளேட் வெரைட்டிஸ்ன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும், அதே மாதிரி உங்களுக்கு ஃபங்க்ஷனுக்கும் கிராண்டா இருக்கிற மாதிரியே நம்மகிட்ட செட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ பாத்தீங்கன்னா நீங்க சில்வர் சைடு பார்த்தீங்க, இதே இதுல பாத்தீங்கன்னா கோல்டு கலர்ல இருக்கு. இப்போ நீங்க பார்த்த பிளேட்லயே பாத்தீங்கன்னா கோல்டு கலரும் நம்மகிட்ட அவைலபிள் இருக்கும். சில கஸ்டமருக்கு பாத்தீங்கன்னா சில்வரும் ஓகே பண்ணுவாங்க, சில பேர் டிஃப்ரெண்டா இருக்குன்ட்டு கோல்டுல லைக் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கஸ்டமருக்கு எந்த கலர் பிடிக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளேட் வந்து கலர்லயும் கலர் வேரியன்ட்டும் இருக்கு நம்ம கிட்ட. இதுலயே பாத்தீங்கன்னா நம்மகிட்ட கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய இருக்கும். எல்லாமே ரெக்டாங்கிள் ட்ரெஸ், இதெல்லாம் பாத்தீங்கன்னா ட்ரெஸ் வைக்கிறதுக்கு யூஸ் ஆகும் உங்களுக்கு. இப்போ இது நீங்க ட்ரெஸ் ஃபங்க்ஷன்ல ட்ரெஸ் வச்சுக்கலாம், அப்படி இல்லைனால பத்திரிக்கை வச்சு கொடுப்பீங்கல்ல, பத்திரிக்கை வச்சு கொடுக்கும்போது இதுல பாத்தீங்கன்னா ஒரு பத்திரிக்கை, தேங்காய் பழம்லாம் வச்சு அப்படி கொண்டு வரும்போது தட்டு உங்களுக்கு பாத்தீங்கன்னா ப்ரீமியமா இருக்கும். அதே மாதிரி பாக்குறதுக்கு சில்வர் தட்டுல கொஞ்சம் நம்மளும் ஒரு கெத்தா கொண்டு போய்க்கலாம். நம்ம மிடில் கிளாஸ் இருந்தாலும் சரி, அப்ப லோவர் மிடிலா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி தட்டுல வைக்கும் போது நமக்கு கொஞ்சம் பாக்குறதுக்கு நல்லா இருக்கும், ரிச் லுக் இருக்கும், ஃபங்க்ஷனும் நீட்டா இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி இதுல நிறைய டிசைன்ஸ் இருக்கு நம்ம கிட்ட. நீங்க உங்களுக்கு எப்படி எந்தெந்த கலர்ஸ்ல வேணுமோ, என்ன ஐட்டம் வைக்கிறீங்களோ அந்த நீங்க வைக்கிற ஐட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம பிளேட் எடுத்துக்கலாம். சரி, இப்ப அதெல்லாம் எப்படி உங்ககிட்ட வாங்குறது? நீங்க ஜஸ்ட் வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணிடுவீங்களா அந்த டிசைன்ஸ்? டிசைன்ஸ் எல்லாமே உங்களுக்கு PDF இருக்கும், உங்களுக்கு வாட்ஸ்அப் சென்ட் பண்ணிடுவோம். உங்களுக்கு
அதாவது நீங்க எனக்கு இந்த திங்ஸ் வைக்கிறேன், இப்போ ஆப்பிள் வைக்கிறேன்னா அதுக்கு நான் ஒரு டைப் ஆஃப் ரவுண்ட் பிளேட்ல காட்டுவேன். இப்போ நீங்க சாக்லேட்டு ஸ்வீட் இந்த மாதிரி வைக்கிறீங்கன்னா அதுக்கு டைப் ஆஃப் பிளேட்ஸ் காட்டுவேன். ட்ரை ஃப்ரூட்ஸ் வைக்கிறீங்கன்னா அதுக்கு இந்த மாதிரி பார்ட்டிஷன் பிளேட்ஸ் காட்டுவேன். உங்களோட திங்ஸ் நீங்க என்ன வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சொல்லிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பிளேட் டிசைன்ஸ் நானே உங்களுக்கு எடுத்து கொடுத்துருவேன். நீங்க வந்து அதுல நீங்க எந்த ஒரு டென்ஷன் இருக்க வேண்டாம். நம்மகிட்ட வந்து இந்த மெட்டீரியல் இவ்வளவு வைக்கிறாங்க, இத்தனை பிளேட் வைக்கிறோம், இது எந்த டிசைன்ஸா வேணும், இந்த பட்ஜெட்டுக்குள்ள வேணும்னு சொல்லிட்டீங்கன்னா நம்மளே உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். நீங்களே நீட்டா எடுத்துட்டு போய் நீங்க டெக்கரேட் பண்றதுலாம் பண்ணிக்கலாம். அதுக்குள்ள மெட்டீரியல்ஸும் நம்மகிட்ட இருக்கு. நம்ம அடுத்து நம்ம டெக்கரேஷன் மெட்டீரியல்ஸ் நம்ம அப்படியே பாத்துரலாம் உங்களுக்கு. சரிங்க, இது வரைக்கும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா காட்டிட்டீங்க. எனக்கு இன்னும் ப்ரீமியமா வேணும், இன்னும் ஹைடெக்கா வேணும். இப்போ உங்களுக்கு நான் லாஸ்ட் டைம் காட்டும் போது நீங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா பாத்துட்டீங்க, ஃபைபர் பிளேட் பாத்துட்டீங்க. நம்மகிட்ட கஸ்டமர் வந்து எனக்கு கொஞ்சம் ஃபங்க்ஷன் வந்து இன்னும் கொஞ்சம் கிராண்டா இருக்கும், ரிச்சா இருக்கணும், அது நான் தட்டு வச்சு அது வெள்ளி தட்டுக்கு ஈடா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற கஸ்டமர் நிறைய இருக்காங்க. அந்த மாதிரி கஸ்டமருக்காக தான் நம்ம இந்த வந்து ஜெர்மன் சில்வர் பிளேட் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஜெர்மன் சில்வர் பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி வெள்ளி மாதிரியே இருக்கும். சேம் அதே வெள்ளியோட ஃபினிஷிங் எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்கும். லைஃப் டைம் பிளேட் உங்களுக்கு கருக்கவும் செய்யாது, அப்படியே இருக்கும் உங்களுக்கு. இதுவும் பாத்தீங்கன்னா நம்மகிட்ட ஒரு 400 rupeesல இருந்து நம்மகிட்ட பிளேட் ஸ்டார்டிங் இருக்கு. இதுலயே நம்ம பிளேட் இந்த பிளேட் வந்து வாடகைக்கும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம், ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ரெண்டல் ஆப்ஷனும் இருக்கு, சேல் ஆப்ஷன் இருக்கு. நீங்க சேல்ஸுக்கு வேணுங்கிறவங்க வாங்கிட்டு போய் அப்படியே ஃபங்க்ஷன்ல யூஸ் பண்ணி அப்படியே வச்சுக்கிட்டாலும் வச்சுக்கலாம். இல்லைன்னா ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு நான் ஒன் டைம் யூஸ்க்காக தான் நான் ரெண்ட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு ரிட்டர்ன் கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னாலும் நம்மகிட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுக்கு எல்லாமே ப்ரீ புக்கிங் இருக்கு, நீங்க என்ன வேணுமோ நீங்க பண்ணிக்கலாம் உங்களுக்கு. இப்ப அடுத்து என்ன செக்ஷன் பார்க்க போறாங்க? இப்ப அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா டெக்கரேஷன் ஐட்டம். இப்ப அதாவது நீங்க பிளேட்டோட செக்ஷன் பாத்துட்டீங்க, பிளேட்ஸ் எப்படி வாங்கணுங்கிறது நான் சொல்லிட்டு அதே மாதிரி நீங்க இது பண்ணிடுவீங்க. அடுத்து நீங்க பிளேட்டை வாங்கி அதுக்கு ஃப்ரூட்ஸ் வச்சு அதை டெக்கரேஷன் பண்ணாதான் உங்களுக்கு அதுல அவுட்புட் கிடைக்கும். அந்த மாதிரி டெக்கரேஷன் பண்றதுக்குள்ள மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் தான் நான் இப்போ உங்களுக்கு காட்ட போறேன். இதுலயே பாத்தீங்கன்னா நமக்கு பிளேட் டெக்கரேஷன் தேவையான லேஸு, ஸ்டோன்ஸு, பிளஸ் உங்களுக்கு பாத்தீங்கன்னா கம் ஐட்டம், பெயிண்ட் எல்லாமே நம்மகிட்ட கிடைக்கும். இந்த ஃபுல் செக்ஷனும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளவர் ஐட்டம்ஸ்ல இருந்து ஸ்டோன்ஸ்ல இருந்து எல்லாமே கிடைக்கும். இப்போ நீங்க ஒரு ஃப்ரூட்ஸ் டெக்கரேஷன் பண்றீங்கன்னா அது எப்படி டெக்கரேஷன் பண்றதுங்க முத கூட நம்ம சொல்லி கொடுத்துருவோம். அதே மாதிரி இந்த டெக்கரேஷன் தேவையான மெட்டீரியல்ஸையும் நம்மளே உங்களுக்கு எடுத்து கொடுத்துருவேன். இது நீங்க நேர்ல கூட வந்து நம்மகிட்ட இப்படி பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க வெளியூர்ல இருக்க நான் உங்க கடைக்கு நேர்ல வர முடியல அப்படின்னா கூட ஒரு வாட்ஸ்அப் கால், வீடியோ கால் பண்ணீங்கன்னா கூட போதும். உங்களுக்கு என்னென்ன வேணுங்கிறது, இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் என்ன வேணும், இது எதுக்கு யூஸ் ஆகுங்கிறத நான் உங்களுக்கு வீடியோ கால்லேயே சொல்லிடுவேன். அது உங்களுக்கு ஓகே, எனக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்க அதை அப்படியே பை பண்ணிக்கலாம். உங்களுக்கு அப்படியே கொரியர் போட்டுருவாங்க. உங்களுக்கு ஒன் டே உங்களுக்கு வீட்டில் வந்து டெலிவரி ஆயிரும். உங்களுக்கு இந்த மாதிரி நெட் கிளாத்து இது எல்லாமே நம்மகிட்டே கிடைக்கும். இந்த நெட்ல வந்து கலர் ஆப்ஷன்ஸ் எல்லாமே இங்க பாத்தீங்கன்னா இருக்கும். இந்த கலர் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு என்ன ஃபங்க்ஷனோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச கலர்ல நீங்க நெட்டு கிடைக்கும் நம்மகிட்ட. அதே மாதிரி நெட்டு வாங்கி இந்த மாதிரி கட்டி இதுக்கு தேவையான ஃப்ளவர்ஸ், இந்த ரிப்பன் இது எல்லாமே நம்மகிட்டே கிடைக்கும். இல்லை உங்களுக்கு இதை நான் டெக்கரேஷன் பண்ணி கொடுக்குறனாலும் சொன்னீங்கன்னா எவ்வளவு பிளேட் என்னன்னாலும் நான் உங்களுக்கு டெக்கரேஷன் பண்ணி கொடுத்துருவேன். அதுவும் நமக்கு பிரச்சனை இல்லை. நெட் கிளாத்தும் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட 30 rupeesல இருந்து மீட்டர் ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்கு. அது நீங்க எவ்வளவு மீட்டர் வேணாலும் வாங்கிக்கலாம். ஸோ இதான பிரதர் இங்கோ டெக்கரேஷன் ஐட்டம் வச்சிருக்கீங்க? இது வந்து பாத்தீங்கன்னா ரிங் சொல்லுவாங்க, ஆக்சுவலா பிளேட் பேக் ட்ராப்னு சொல்லுவாங்க. நம்ம பிளேட் டெக்கரேஷன்லாம் பண்றோம், சும்மா நீங்க டெக்கரேஷனே பண்ணல, சும்மா ஃப்ரூட்ஸை மட்டும் வச்சு இந்த மாதிரி ஒரு ரிங்கை மட்டும் ரெடி பண்ணி நீங்க பிளேட்டுக்கு பின்னாடி பிளாட்ஃபார்ம் வச்சுட்டீங்கன்னா போதும். பாக்குறதுக்கு பிளேட் சூப்பரா இருக்கும் உங்களுக்கு. இப்போ பாத்தீங்கன்னா இந்த பிளேட் எப்படி இருக்கு, உங்களுக்கு நார்மலா டெக்கரேஷன் ஸ்டோன் ஒர்க் எல்லாம் பண்ணி கொஞ்சம் நீட்டா தான் இருக்கு. அதே பிளேட்ல இன்னும் கொஞ்சம் கிராண்டா லுக் கொடுக்கணும்னா இந்த ரிங்கை எப்படி வச்சிருக்கேன் நீங்களே பாருங்க. இந்த மாதிரி வச்சாலே போதும் உங்களுக்கு. இப்போ பாத்தீங்கன்னா இப்போ இந்த ரிங்கை நான் இந்த மாதிரி பிளேட்ல வைக்கும்போது இதோட லுக் உங்களுக்கு எவ்வளவு டிஃப்ரெண்ட் ஆயிருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இதே இது நம்ம ஒரு சபையில வச்சா இதோட போட்டோக்கு எப்படி இருக்கும் நீங்க கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. இது டெக்கரேட் பண்றதுக்குள்ள ஃப்ளவர் ஐட்டம்ஸ் எல்லாமே நம்மகிட்ட கிடைக்கும். பிளஸ் இதுக்கு கீழே வைக்கக்கூடிய ரிங் ஐட்டமும் நம்ம கிட்ட கிடைக்கும். உங்களுக்கு என்னென்ன டெக்கரேஷன் ஐட்டம் A to Z நீங்க நெட்ல எங்க இருந்து பார்த்தாலும் ஓகே தான். அந்த டெக்கரேஷன் ஐட்டம் வேணும்னு சொல்லி நம்மகிட்ட ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு ஷேர் பண்ணி உங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு நான் அதை ரெடி பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு. இதுலயே நிறைய விதமான டைப்ஸ்ல வச்சிருக்கீங்க போல இருக்கு இல்லையா? ஃப்ளவர் ஐட்டம்ஸ் எப்பவுமே உங்களுக்கு கான்செப்ட் நிறைய இருக்கும். குவான்டிட்டியில குவாலிட்டி எல்லாமே நல்லா இருக்கும். உங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும் நம்மகிட்ட. ஏன்னா கலெக்ஷன்ஸ் இருந்தா மட்டும்தான் நம்மகிட்ட வந்து கஸ்டமர் எல்லாருக்கும் நமக்கு வந்து அவங்களோட தேவையை நம்ம பூர்த்தி பண்ண முடியும். அதனால எல்லாமே நம்ம வச்சிருக்கோம். இப்ப பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஃபங்க்ஷன் வந்து நீங்க பிளேட் எடுத்துருவீங்க, ஃப்ரூட்ஸ் வாங்கி டெக்கரேஷன் பண்ணிடுவீங்க, அதெல்லாம் வச்சு ஒரு சபையில வச்சிருவீங்க. ஆனா இந்த ஃபங்க்ஷன் வந்து எந்த ஃபங்க்ஷன் சொல்லி பாக்குறவங்களுக்கு தெரியணும்ல. அது நீங்க ஃபங்க்ஷன் சொல்லாமலே அவங்க எப்படி கண்டுபிடிக்கணும்னா இந்த மாதிரி கான்செப்ட் டால்ஸ் வச்சுதான் அவங்க சொல்லுவாங்க. இப்போ இது பாத்தீங்கன்னா ஒரு வளகாப்பு ஃபங்க்ஷன். இது பொண்ணு பிளஸ் ஹஸ்பண்ட், அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கிற மாதிரி ஒரு பிரெக்னென்ட் லேடி இருக்கிற மாதிரி நம்ம செட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி கான்செப்ட் ஒரு சபையில நீங்க தட்டு வைக்கிறீங்க, தட்டு கூட பாத்தீங்கன்னா இது சென்டர்ல இது ஒரு ஹைலைட் பண்ணி இது சுத்தி தட்டு வைக்கும்போது உங்களுக்கு பாக்குறதுக்கு ஃபங்க்ஷன் வந்து கிராண்டா இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கு தேவையான எல்லா டால்ஸும் நம்மகிட்ட இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா என்கேஜ்மெண்ட் டால்ஸ். இது பாத்தீங்கன்னா சீர்லயே பாத்தீங்கன்னா இப்ப பொண்ணுக்கு தண்ணி ஊத்துவாங்க பாத்தீங்களா,
அந்த தண்ணி ஊத்துற கான்செப்டுக்கு ஏற்ற மாதிரி இப்போ 3 பேர் தண்ணி ஊத்துறது சீர் பொண்ணு உட்காந்துட்டு இருக்கும் போது முன்னாடி கொடை இருக்கிற மாதிரி ஃபுல் செட்டப் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இதுலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா சீர் பொண்ணு வந்து குடிசையில உட்கார வைப்பாங்க பாத்தீங்களா, இந்த மாதிரி குடிசையில உட்கார வைக்கிற இந்த பொம்மையும் நம்மகிட்ட இருக்கு. இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்கள்கிட்ட சேல்ஸுக்கு இருக்கும், ரெண்ட்டுக்கு எடுக்குன்னா ரெண்ட்டுக்கு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு என்னென்ன ஃபங்க்ஷனோ அதுக்கு தேவையான டால்ஸ் எல்லாமே நம்மகிட்ட சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் அப்புறம் ரெண்டலுக்கும் நம்மகிட்ட அவைலபிள் இருக்கும். இல்ல இது எனக்கு இந்த மாதிரி நம்ம ஃபேமிலியில இத்தனை பேர் இருக்காங்க, அதுக்கேற்ற மாதிரி எனக்கு ஒரு 4-5 பேர் சேர்ந்து இருக்கணும் அப்படின்னாலும் உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி நான் டால்ஸ் செட் பண்ணி கொடுத்துருவேன். உங்களுக்கு இதே பொண்ணு மாப்பிள்ள இருக்க மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், இது சிஸ்டர், இந்த மாதிரி நீங்க உங்களுக்கு என்ன வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம செட் பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு. இப்ப எங்களுக்கு ஃபங்க்ஷனுக்கு நாளைக்கு ஃபங்க்ஷனுங்க, எனக்கு இதுக்கெல்லாம் டைம் இல்ல, நீங்களே எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவீங்களா? ஓ கண்டிப்பா. இப்போ உங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னு வச்சுக்கீங்களேன், உனக்கு ஒரு 2 days தான் டைம் இருக்கு, ஆனா லாஸ்ட் மினிட்ல ஃபங்க்ஷன் இதாயிருக்கு. அந்த டைம்ல நீங்க நம்மகிட்ட வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு 11 தட்டு வைக்கணும், இந்த இடத்துல ஃபங்க்ஷன் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த இடத்துல ஃபங்க்ஷன் நடக்குதோ அங்கேயே வந்து ஒரு ஃபுல் தீம் மாதிரி செட் பண்ணி கொடுத்துருப்பேன். நீங்க ஒரு செட்டப் இங்க பாக்குறீங்கல்ல, இந்த செட்டப்புக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு அந்த சபையிலையும் வந்து உங்க எந்த மண்டபத்தில் நடக்குதோ அந்த மண்டபத்துக்கே வந்து உங்களுக்கு ஃபுல் தீமா செட் பண்ணி கொடுத்துருவேன். இதுல எப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிளேட் இருக்குல்ல, நான் சொன்னல ஜெர்மன் சில்வர் பிளேட்டு, இந்த மாதிரி ஜெர்மன் சில்வர் பிளேட்ல நம்மளே மெட்டீரியல்ஸ் எல்லாம் வாங்கி டெக்கரேஷனும் பண்ணி இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கி டெக்கரேஷன் பண்ணி கொடுத்துருவேன். டெக்கரேஷன் பண்ணி உங்களுக்கு எங்க ஃபங்க்ஷன் நடக்குதோ அங்கேயே வந்து பாத்தீங்கன்னா கீழே இந்த மாதிரி மேட் எல்லாம் விரிச்சு சைட்ல ஃபிளவர் டால்ஸ் எல்லாம் போட்டு அது கூட பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மாட்டு வண்டி, எலிஃபென்ட், இந்த மாதிரி தீம் கான்செப்ட் டால்ஸ் எல்லாம் வச்சு அதே மாதிரி உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி என்ன ஃபங்க்ஷனுங்கிற கான்செப்ட் டால்ஸும் வச்சு ஃபுல் கிராண்டா உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவேன். இதுலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பத்த வைக்கிற குத்துவிளக்கு பிளஸ் முன்னாடி வரவேற்பு டேபிள்ல நிப்பீங்க பாத்தீங்களா, என்ட்ரன்ஸ்ல நிற்கக்கூடிய அந்த சந்தன குங்குமம் வைக்கிற பன்னீர் செட்டு, இது எல்லாமே நாமளே கொடுத்துருவோம். நீங்க எந்த ஒரு ஒரியும் பண்ணிக்காம ஃபங்க்ஷன் மட்டும் வந்து அட்டன் பண்ணீங்கன்னா போதும், உங்களுக்கு அங்க தேவையான எல்லாமே உங்களுக்கு இந்த மாதிரி கிராண்டா உங்களுக்கு செட்டப் பண்ணி கொடுத்துருவேன். நீங்க ஜஸ்ட் வந்து ஃபங்க்ஷன் மட்டும் அட்டன் பண்ணணும். அதே மாதிரி ஃபங்க்ஷன் முடிகிற வரை பசங்க 2 பேரும் அங்கேயே இருப்பாங்க. ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் உள்ள இருக்க திங்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த ஆப்பிள், ஆரஞ்சு எல்லாம் அதெல்லாம் நீட்டா உங்களுக்கு பேக் பண்ணி கொடுத்துட்டு பேலன்ஸுக்கு ஐட்டம்லாம் அவங்களே எடுத்து வந்துருவாங்க. அதனால நீங்க எங்கேயுமே தனியா போயிட்டு நான் அதை பண்ணணும், நான் அங்க போய் பிளேட் எடுத்து வந்து நானே டெக்கரேஷன் பண்ணணும், அந்த மாதிரி நீங்க எந்த ஒரு டென்ஷன் எடுத்துக்க வேண்டாம். உங்க டென்ஷன் எல்லாம் நம்மகிட்ட கொடுத்துட்டீங்கன்னா போதும், நானே உங்களுக்கு ஃபுல்லா கிராண்டா பண்ணி கொடுத்து ஃபுல்லா கவர் பண்ணி கொடுத்துருவேன். ஃபங்க்ஷனை ஹாப்பியா பண்றது எங்க வேலை. உங்க ஃபங்க்ஷன் நீங்க சந்தோஷமா இருந்தா போதும், மற்றபடி எல்லாத்தையும் நான் பார்த்துப்பேன், உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ஏங்க வரவங்களுக்கு ரிட்டர்ன் கிஃப்ட்னு ஏதாவது நான் கொடுக்கணும்ல? கண்டிப்பா. நீங்க இவ்வளவு ஃபங்க்ஷனை இந்த அளவுக்கு கிராண்டா பண்ணிட்டு நீங்க கிஃப்ட் கொடுக்காம விட முடியுமா? அந்த மாதிரி கிஃப்ட் கொடுக்கறதுக்குன்னே பாத்தீங்கன்னா நம்மகிட்ட பாத்தீங்கன்னா பேக் எல்லாமே நம்மகிட்ட ஹோல்சேல் பிரைஸ்ல அவைலபிள் இருக்கு. ஹோல்சேல்ல எல்லாரும் சொல்லுவாங்க 10 பீஸ் 20 பீஸ் தான் மினிமம் குவான்டிட்டின்ட்டு, நம்மகிட்ட அப்படிலாம் இல்லை. நீங்க சிங்கிள் பீஸ் எடுக்கிறதா இருந்தாலும் ஹோல்சேல் பிரைஸ்ல எடுக்கலாம். பேக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ட்ரெண்டிங் மாடல்ல கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்மகிட்ட அவைலபிள் இருக்கும். பேக் ருபீஸ் பாத்தீங்கன்னா நம்மகிட்ட 5 rupeesல இருந்து ஸ்டார்டிங் பிரைஸ் இருக்கு, 5 rupeesல இருந்து 100 rupees வரை இருக்கு. உங்களுக்கு எந்த பேக் வேணுமோ நீங்க ஜூட்ல வேணா ஜூட் எடுக்கலாம், கேன்வாஸ்ல வேணா எடுத்துக்கலாம், இல்ல அப்படி இல்லை எனக்கு பிவிசி மெட்டீரியல் வேணா பிவிசி மெட்டீரியலையும் பண்ணி கொடுப்போம். இதெல்லாம் போக ஃபங்க்ஷனுக்கு நீங்க என்ன ஃபங்க்ஷனுங்கிறத உங்களுக்கு பேக்ல பிரிண்ட் பண்ணி கொடுக்கறதா இருந்தாலும் நாங்கள் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி கொடுத்துருவோம். இதுவுமே நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு. இது எதாக இருந்தாலும் உங்களுக்கு எனக்கு ஒரு 2 days 3 days டைம் கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுக்கு எல்லாமே ரெடி ஸ்டாக் எப்பவுமே அவைலபிள் இருக்கும், உங்களுக்கு பண்ணி கொடுத்துடலாம். ஏங்க ரிட்டர்ன் கிஃப்ட் எல்லாம் காமிச்சிட்டீங்க, என்ன புதுசா கையில என்னமோ வச்சிருக்கீங்க? அதாவது நீங்க நம்ம கடையில வந்து சீர்வரிசைக்கு தேவையான ஐட்டம் மட்டும் தான் கிடைக்கணும்லாம் இல்லை, உங்க வீட்டை டெக்கரேட் பண்றதுக்கும் தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா மெட்டல் டால்ஸ், இதெல்லாம் நம்ம வீட்டுல ஹோம் டெக்கர் பண்றதுக்கு ஐட்டம்ஸ் நல்லாவே இருக்கும். உங்களுக்கு இதோட கலெக்ஷன்ஸும் நம்மகிட்ட எப்பவுமே இருக்கும். அதெல்லாம் போக பாத்தீங்கன்னா நீங்க வீட்டுல தோரணம் போடுறதுக்கு உங்களுக்கு தோரணம் வேணாலும் நம்மகிட்ட அவைலபிள் இருக்கும். இந்த மாதிரி ஃப்ளவர் தோரணம் இது என்ன சைஸ்ல வேணாலும் நம்மகிட்ட எப்பவுமே அவைலபிள் இருக்கும். அது போக பாத்தீங்கன்னா யூனிக்கான ஐட்டம் இந்த மாதிரி கொஞ்சம் டால் ஐட்டம்ஸ் இதெல்லாம் வேணும்னா கூட நம்மகிட்ட இருக்கும். இதை நம்ம ஒன்ஸ் உங்களுக்கு வீடியோல காட்டுறோம், ஒன்ஸ் பாருங்க. இல்லை நீங்க நேரில் வேணும்னாலும் வந்து நம்ம கடையை விசிட் பண்ணி பார்க்கலாம், உங்களுக்கு எல்லாமே நம்மளுக்கு பண்ணி கொடுத்துருவோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குத்துவிளக்கு நம்ம வீட்டு டெக்கரேஷனுக்கும் சரி ஃபங்க்ஷனுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா மெயினாக குத்துவிளக்கு தேவை. குத்துவிளக்கு இல்லாமல் எந்த ஒரு ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகாது, எண்டும் ஆகாது. அந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு தேவையான குத்துவிளக்கு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஜெர்மன் சில்வர்லையும் இருக்கு, ஒயிட் மெட்டல்லையும் இருக்கு. உங்களுக்கு வெள்ளி காசு கொடுத்து ஒரு 1 lakh 2 lakh பட்ஜெட்ல வாங்க முடியல அப்படின்னாலும் நம்மகிட்ட ஜெர்மன் சில்வர் வந்து பார்த்தீங்கன்னா கிராம் 9 rupeesல இருந்து இருக்கு. இன்னும் சொல்ல போனா 6 rupeesல இருந்து நம்மகிட்ட கிராம்லாம் இருக்கு. அது 6 rupeesக்குள்ள ஐட்டம்ஸ் எல்லாமே நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு. இதெல்லாம் நீங்க நம்மகிட்ட ரெண்ட்டுக்கு எடுத்துக்கலாம், சேல்ஸுக்கும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எப்படி வேணாலும் உங்களுக்கு எது உங்களுக்கு ஈஸியா இருக்கு, உங்களுக்கு பை டூ கெட் எப்படி கொடுக்கறதுக்கு ஈஸியா இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க பிளான் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அவங்க பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். கஸ்டமர் எந்த மாதிரி விரும்புறாங்களோ அவங்க பட்ஜெட்டுக்கு எது இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க பிளான் பண்ணி கொடுத்துக்கலாம். எப்படி பண்ணாலும் ஓகே தான். அவங்க ஃபங்க்ஷன் கிராண்டா இருக்கிறதுக்கு நம்ம வந்து 100% நம்ம வந்து இது சொல்லுவோம். உங்களுக்கு இந்த வீடியோல நம்ம வீட்டு ஃபங்க்ஷனை எப்படி கிராண்டா பார்க்கணும் அப்படிங்கிறத ஈஸியா தெரிஞ்சிருப்பீங்க. எங்கேயுமே அலையாம ஒரே இடத்துல பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே கலெக்ஷனா இருக்கு. நீங்க வந்து ஜஸ்ட் செலக்ட் பண்ணா போதும்,
இல்ல எனக்கு வர டைம் இல்ல அப்படின்னா அவங்களே ஈவெண்ட்டும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறாங்க. ஸோ அதுக்கான கீழே டிஸ்கிரிப்ஷன் அவங்க நம்பர் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் வாட்ஸ்அப்ல ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்க. உங்களுடைய பேக்கேஜை நீங்களே ஈஸியாக சூஸ் பண்ணிக்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.